இரு பாக்குறேன். இப்ப புரியுதா? நான் போய் சொல்லன்னு நம்புறியா? என்னால நம்ப முடியல. அண்ணி எதுக்காக அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு போய் சொல்றாங்க? அதான் அன்பு எனக்கும் புரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு மூர்த்தி மாமாக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருக்கு. அத தனக்கா நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. அத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். அடிக்கடி தனியா போயிடுறாங்க. அவரை பத்தி கேட்டா கோவப்படுறாங்க. போன் பண்ணி பேசிட்டு இருக்கேன்னு போய் சொல்றது. அவங்க பண்ற எல்லாமே மர்மமா இருக்கு. அன்பு, தயவு செஞ்சு நீயாவது இந்த விஷயத்தை சீரியஸா எடுத்து இதுக்கு ஒரு முடிவு பண்ணு. இல்லனா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கும். ஷாலினி, அப்படிலாம் எதுவும் ஆகாது. இந்த பிரச்சனையை பத்தி நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்ல அன்பு. இந்த பிரச்சனைய பத்தி இது நாள் வரைக்கும் தனாக்கா கிட்ட விசாரிக்காம இருக்கிறதே பெரிய தப்பு. நம்ம உடனே இந்த விஷயத்தை பத்தி கையில கிட்ட பேசுவோம். அவங்க என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. நான் இப்பவே கையில கால் பண்ண போறேன். ஷாலினி, 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 நீ அவசரப்படாத. அக்கா கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத. ஏன் ஷாலினி, நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால அதுதான் உண்மையா இருக்குன்னு அர்த்தம் இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ண. ஏற்கனவே அக்கா அண்ணன் விஷயத்த அண்ணிக்கிட்ட விசாரிக்க போய் தேவையில்லாத பிரச்சனை நடந்துருச்சு. அத மறந்துட்டியா நீ? ஆனா அப்ப அவங்க போய் சொன்னதுக்கான ஆதாரம் நம்ம கிட்ட இல்ல. இப்பதான் அவங்க போன்ல பார்த்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே இருக்கே. இதுக்கப்புறம் அவங்களால மறைக்க முடியாது அன்பு. ஷாலினி, அதெல்லாம் ஓகே தான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் இது தெரிஞ்சா தேவையில்லாம பயப்படுவாங்க. அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். நீ என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். தனோ, நீ எதுக்காக போய் சொல்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அத நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் கையிலக்கா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் அன்னிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். அன்பு, இதை நீ கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு டீல் பண்ணு. சரி ஷாலினி, நான் பாத்துக்கிறேன்.